ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். ஆரம்பம் சேனலின் கிராஃப்ட் டியூட்டோரியல்ஸ். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு நம்ம சேனல் பேஜ் போங்க. சிகப்பு கலர்ல இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. பக்கத்திலே இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல வர எல்லா வீடியோஸையும் நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். எந்த வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. நம்ம சேனலுடைய 91வது வீடியோல இருக்கோம். இன்னைக்கு நம்ம ஸ்டார் கூடையோட 3வது பார்ட் பார்த்துட்டு இருக்கோம். பார்ட் 1ல அடி போடுறது எப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ 3 இன்ச் வரைக்கும் வயரை விட்டுருங்க. இந்த வயரை இந்த நாட்டோட உள்பகுதியில் கோர்த்து விட்டுருங்க. பார்ட் 1 வீடியோவில் கொடியோட பேஸ் எப்படி பின்னுறது, மெஷர்மெண்ட் என்ன அப்படின்னு பார்ட் 1 வீடியோவில் பார்த்துருக்கோம். பார்ட் 2 வீடியோவில் ஏணிப்படி நாட் எப்படி பின்னுறது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். பார்ட் 1 வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா, மெஷர்மெண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா இப்போ வீடியோவில் உங்களுக்கு லிங்க் வரும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் அந்த வீடியோட லிங்க் இருக்கும். ஏணிப்படி நோட் எப்படி பின்னணும்னு நீங்கள் கற்றுக்கணுன்னா அந்த வீடியோட லிங்க் இப்போ வரும். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பார்க்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் அந்த வீடியோட லிங்க் இருக்குது. இப்போ இந்த சின்ன வயரை நம்ம உள்ளே இப்படி கோர்த்து விடணும். நம்ம ஏணிப்படி நாட் பின்னிருக்கிறதுனால உள்ள பார்க்கறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். எட்டு லைன் பின்னிருக்கோம். எண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு வயரா நீங்க ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி எடுத்து பார்த்துக்கிட்டே வாங்க. சென்டர்ல 2 வயர் மட்டும் வரும். இந்த 2 வயருக்கு ஒரு நாட். இப்போ சென்டர் நாட் நம்ம போடுறோம். ரெண்டு பக்கமும் எண்ணி பார்த்துக்கோங்க. சென்டர்ல வர 2 வயர், இந்த 2 வயரையும் சேர்த்து ஒரு பேசிக் நாட். இந்த பக்கம் பின்னுற மாதிரி அந்த பக்கமும் பின்னிருங்க. நான் ஒரு பக்கம் மட்டும் எப்படி பின்னுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ இடது பக்கம் போற வயர் தான் இந்த எல்லா வயருக்கும் ரன்னிங் வயரா இருக்க போகுது. வலது பக்கம் போற இந்த வயர் வலது பக்கத்துல இருக்க இந்த எல்லா வயருக்கும் ரன்னிங் வயரா ஆக போகுது. இந்த சென்டர் லைனுக்கு முன்னாடி வயர் வரைக்கும் நம்ம பின்ன போறோம். ரெண்டு பக்கமும் அதே மாதிரி பின்னணும். இப்ப நம்ம இடது பக்கம் பின்னுறோம். இந்த வயர் இப்போ ரன்னிங் வயர். நேரா இருக்க எல்லா வயரையும் வச்சு இந்த ரன்னிங் வயர்ல நம்ம பின்னிக்கிட்டே வரப்போறோம். கீழே நம்ம பின்னிருக்க முடிச்சுகளுக்கும் இப்ப நம்ம பின்னுற சாதா முடிச்சுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். நீங்க இந்த மாதிரி வந்திருக்கான்னு பார்த்துக்கிட்டே பின்னுங்க. இப்போ நம்ம இடது பக்கம் பின்னிக்கிட்டு இருக்கோம். இடது பக்கம் நம்ம எப்படி பின்னிக்கிட்டு இருக்கோமோ அதே மாதிரி வலது பக்கமும் பின்னிருங்க. இப்போ ரெண்டு பக்கமும் பின்னியாச்சு. இடது பக்கமும் பின்னியாச்சு, வலது பக்கமும் பின்னியாச்சு. இந்த வயருக்கு
முன்னாடி உள்ள வயர் வரைக்கும் நம்ம பின்னிருக்கோம். 2 பக்கமும் பின்னி முடிச்சதுக்கப்புறம் பார்க்க இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்து இந்த 2 வயரும் இன்டூ ஷேப்பில் இருக்குது. இன்டூ ஷேப்பில் இருக்க இந்த 2 வயரையும் சேர்த்து ஒரு நாட். கீழ் லைன் நம்ம எப்படி பின்னணுமோ அதே மாதிரி இடது பக்கம் போகிற வயரை ரன்னிங் வயராக வச்சு இடது பக்கமும், வலது பக்கம் போகிற வயரை ரன்னிங் வயராக வச்சு வலது பக்கமும் நம்ம இந்த லைன் முதல் வரிசை எப்படி பின்னணுமோ அதே மாதிரி இந்த 2வது வரிசையும் நம்ம பின்ன போகிறோம். இப்போ இடது பக்கம் பின்னிக்கிட்டு இருக்கோம். இதே மாதிரி பின்னிக்கிட்டே வாங்க. இப்போ வலது பக்கம் பின்னுறோம். இடது பக்கம் அந்த வரியை ஃபுல்லாக முடிச்சிருங்க. நம்ம முதல் வரிசை பின்னி முடிச்ச மாதிரி வலது பக்கமும் இந்த வரியை ஃபுல்லாக முடிச்சிருங்க. இதே மாதிரி ஒரு வயரும் இன்டூ ஷேப்பில் வரும். அந்த வயர் எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்து சேர்த்து பின்னணும். நம்ம முதல் வரி எப்படி பின்னணுமோ அதே மாதிரி நீங்கள் பின்னிக்கிட்டே வந்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வரைக்கும் உங்களால் இந்த ஸ்டார் பாஸ்கெட்டை பின்னி முடிக்க முடியும். இவ்வளோ தூரம் வரைக்கும் நீங்கள் பின்னிட்டீங்கன்னா 2 பக்கமும் இது மாதிரி வயர் இருக்கும். இந்த மாதிரி உங்கள் கூட வந்துருச்சா அப்படின்னு முதல்ல நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா 2 சைடு இருக்க கேப்பை நம்ம ஃபில் பண்ணணும். அந்த கேப்பை நம்ம ஃபில் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி வரும். நான் ஒரு பக்கம் பின்னிட்டேன். இதே மாதிரி இன்னொரு பக்கம் எப்படி பின்னுறது, இந்த பக்கம் எப்படி பின்னினேன் அப்படின்னு பார்ப்போம். இப்போ சென்டர் லைன் நம்ம பின்னின முதல் வரியோட வயரை உள் பக்கமாக நம்ம கோர்த்து விட போகிறோம். இப்போ நான் காமிக்கிற நாட்டோட உள்பகுதியில் இந்த 2வது நாட் 3, 4, 5, 6, 7ன்னு நான் இப்போ காமிக்கிற எல்லா நாட்டோட உள்பகுதியில் கோர்க்கணும். 2வது நாட்லேருந்து அடுத்தடுத்த நாட்டில் கோர்த்துக்கிட்டே வாங்க. வயர் எவ்வளவு நீளத்துக்கு இருக்கோ அவ்வளவு நீளத்துக்கு கோர்த்து விட்டுருங்க. இந்த மாதிரி உள்ள கோர்த்து விடணும். இப்போ நான் கோர்த்து விட்டுட்டேன். அடுத்து எப்படி பின்னுறதுன்னு பார்ப்போம். அடுத்து இந்த 2 சிகப்பு வயரும் இந்த மாதிரி இன்டூ ஷேப்பில் வரும். இப்படி இழுத்து நீங்கள் டைட்டாக வச்சு ஒரு பேசிக் நாட் பின்னணும். இந்த மாதிரி வந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் பின்னணுன்னு இவ்வளோ தூரம் டைட்டாக வச்சு அந்த நாட்டை பின்னுங்க. இல்லைன்னா கேப் ரொம்ப பெருசாக இருக்கும் அந்த நாட்டுக்கு கீழே. இப்போ இடது பக்கம் இன்டூவா இருக்க வயர் எல்லாத்தையும் சேர்த்து இடது பக்கம் பின்ன போகிறோம். வலது பக்கம் இன்டூவா வர்ற வயர் எல்லாத்தையும் சேர்த்து வலது பக்கம் பின்ன போகிறோம். இப்போ இடது பக்கம் இந்த எல்லா வயரும் இந்த சிகப்பு வயரை கிராஸ் ஆகுது இன்டூவா. இந்த எல்லா வயரையும் வச்சு ஒரு நாட் பின்னணும். இந்த மாதிரி நம்ம பின்னும்போது கிராஸ் கட் கூட நம்ம பின்னுற மாதிரி இப்படி உங்களுக்கு கிடைக்கும் பின்னும்போது. இதே மாதிரி இந்த பக்கமும் பின்னிருங்க. பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பின்னி முடிச்சாச்சு. 2 பக்கமும் பின்னி முடிச்சுட்டு நான் 3 பக்கமும் கோர்த்து விட்டுட்டேன். இப்போ ஒரே ஒரு பக்கம் மட்டும் கோர்க்காமல் இருக்கு. அந்த சைடு எப்படி கோர்க்கிறது அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ இந்த வயரெல்லாம் இந்த பக்கம் கோர்க்கணும். இப்போ 2வது நாட்டில் நம்ம கோர்க்கிறோம். அடுத்த 3வது, அடுத்த நாட்டில் நம்ம இப்போ கோர்த்துக்கிட்டே வரப்போகிறோம். வயரோட லென்த்துக்கு ஃபுல்லாக கோர்த்து விட்டுருங்க. இப்போ இந்த பக்கத்தில் இருக்க வயரெல்லாம் இந்த பக்கம் இப்படி கோர்த்து விட்டுறணும். ஒரு வயர் எப்படி கோர்க்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ 2வது நாட்டில் இருந்து நம்ம கோர்க்கிறோம்.
இப்போ அடுத்த வயர். இப்போ இந்த பக்கத்தில் இருக்க வயர். இதே மாதிரி ரெண்டு பக்கமும் நம்ம கோர்க்கிறோம். ரெண்டாவது நாட்ல இருந்து நம்ம கோர்த்துக்கிட்டே வரோம். ஃபுல்லாக எல்லா வயரையும் கோர்த்துடணும். வயரோட ஃபுல் லென்த்துக்கு கோர்த்துடணும். கோர்த்து விட்டுட்டு பார்க்கலாம். இப்போது ஃபுல்லாக கோர்த்து முடிச்சாச்சு. கோர்த்து முடிச்சதுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்டார் பாஸ்கெட் பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கும். நம்மளுடைய ஸ்டார் கூடை ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐகான் கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.